தேவனுடைய வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பேச வேண்டும் என்று கேட்டபோது இதே வேத பகுதியை கர்த்தர் கொண்டு வந்து அதில் உள்ள கடைசி பகுதியை கர்த்தர் கவனிக்கும்படி உதவி செய்தார். ஏசாயா 41 அதிகாரத்தின் 16 வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். அங்கே நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து, எல்லாரும் சொல்லுங்க, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இருப்பாய். கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து கொண்டிருப்பாய். இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு கர்த்தருக்குள்ளே களி கூறு. கர்த்தருக்குள்ளே களி கூறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புழுவாக பூச்சியாக இருக்கிற இந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்னும் கூட்டத்தை பாருங்க. சிறு கூட்டமாக பெரிய மலைக்கு முன்பாக, பெரிய பர்வதத்துக்கு முன்பாக இது ஒரு பெரிய சவாலை சந்தித்து நிற்கிறது. இதற்கு கொடுக்கப்பட்ட வேலை உத்தரவாதம், பெரிய உத்தரவாதம். இந்த புழு பூச்சி என்ன செய்ய வேண்டும் என்றால் மலைகளை மிதித்து நொறுக்க வேண்டும், அவைகளெல்லாம் பதறுக்கொப்பாக வேண்டும், இவைகளெல்லாம் தூற்றி போட வேண்டும், காற்று அவைகளை கொண்டு போகிறதை பார்க்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் இன் லைஃப். செய்ய முடியாத, முயற்சி செய்ய முடியாத, எதிர்பார்க்க முடியாத, யூகிக்க முடியாத காரியங்களை எல்லாம் இந்த புழுவை கொண்டு, பூச்சியை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய உத்தரவாதத்தை தருகிறார். பொதுவாகவே ஒரு பெரிய உத்தரவாதம், பெரிய வேலைகள்லாம் செய்த பிறகு பொதுவாகவே சோர்வு, பொதுவாகவே களைப்பு வருவது இயல்பு. உதாரணமாக நீங்கள் பிள்ளைங்க எக்ஸாம்லாம் எழுதி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது படுத்து தூங்கலாம் போல இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னு விரும்புவாங்க, எழும்புறக்கே விரும்ப மாட்டாங்க. இந்த கன்வென்ஷன் முடியும் போது அநேக ஜனங்கள் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, பாஸ்டர் ரெஸ்ட் எடுத்தீங்களா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போ பொதுவாக ஒரு பெரிய வேலை முடியும் போது, பெரிய உத்தரவாதம் முடியும் போது, பெரிய ஒரு பொறுப்பை செய்து முடிக்கும் போது பொதுவாகவே சோர்வு, களைப்பு வருவது இயல்பு. இப்படிப்பட்ட பெரிய உத்தரவாதத்தை கர்த்தர் இந்த புழுவுக்கும் பூச்சி கொடுத்துட்டு கர்த்தர் இந்த பூச்சியையும் புழுவையும் பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தருக்குள்ளே களி கூறு. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே களி கூறு. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ பெரிய போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தேவை, எவ்வளோ சூழ்நிலைகள் வாழ்க்கையில் சந்திக்க நேர்ந்தாலும் எப்பொழுதும் களி கூறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்பீர்களானால், துக்கப்படுகிறவர்கள் நாங்கள் என்று எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷிக்கிறவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுவார். துக்கப்படுகிறவர்கள் என்று நாங்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுது எப்படி இருக்கிறோம்? சந்தோஷப்படுகிறவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய சந்தோஷத்தை எடுக்க முடியாது. நம்முடைய சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்முடைய சந்தோஷத்தை திருட முடியாது. ஏனென்றால் நம்முடைய சந்தோஷம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியா இருப்பது தேவனுடைய பிரியம். நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரியம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆவிக்குரியவர்களா இருக்கிறவங்க ரொம்ப துக்கமா இருப்பாங்கன்னு. அவசியமே இல்லை. ஆவிக்குரியவர்கள், உண்மையா ஆவிக்குரியவர்களா இருக்கிறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க, கர்த்தரோடு நடக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யறவங்க எப்பவுமே முகத்தில் எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆவியின் கனி என்னது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல முகமலர்ச்சி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த முகமலர்ச்சியை கடைசி காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள இருக்கிற எனக்கு எப்பொழுது என்ன இருக்கு? சந்தோஷம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கர்த்தரனை அழைத்திருக்கிறார். மகிழ்ந்து களி கூறு. இவ்வளோ பெரிய நீ மலைகளை எல்லாம் பதறாக்கி போட்டு, குன்றுகளை எல்லாம் நீ நொறுக்கி போட்ட பிறகு கூட முகத்தில் சோர்வு இல்லை. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா. எப்பொழுது ஒருவர் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க நிறைய பேருக்கு ஏராளம் இருந்தும் கூட உங்களுக்கு சந்தோஷம்தான் இல்லை. அநேக காரியங்களை அவங்க கையில் எடுத்து செய்தாலும் அவங்க சந்தோஷமா இல்லை. அவங்க துக்கத்தோடு படுக்க போறாங்க, துக்கத்தோடு அலைந்து திரிகிறாங்க, முகம் எப்பொழுது வாடலா இருக்கு, இருதயத்தில் வேதனையை சுமந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருன்னு கர்த்தர் சொன்னாரு. இந்த அனுபவம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாக மாறும்? வேதத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது நாம் சந்தோஷமா இருப்பதற்கு தேவன் 3 வழிகளை வைத்திருக்கிறார். 3 விதங்கள்ல, 3 நிலைகள்ல நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். இந்த 3 நம்ம வாழ்க்கையின் அனுபவமா இருக்குமானால் நம்முடைய சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது. 3 காரியங்கள். முதலாவது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 11 வசனத்தை பாருங்கள். ஏசாயா 51:11.
அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். அல்லேலூயா. யாருக்கு இந்த சந்தோஷம்? யாருக்கு இந்த நித்திய மகிழ்ச்சி? சஞ்சலம் எல்லாம் ஓடி போகும், துக்கம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றது யார் என்று கேட்டா அந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுங்க. இவங்க யார் என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். எழுதுங்க. முதலாவது, தேவனுடைய மீட்பை நாம் அனுபவிக்கும் போது கர்த்தருக்குள் களிகூர முடியும். தேவனுடைய மீட்பை நாம் அனுபவிக்கும் போது கர்த்தருக்குள் களிகூர முடியும். We can rejoice in the Lord when we experience His redemption. எழுதுங்க. தேவன் தரும் மீட்பை நாம் அனுபவிக்கும் போது கர்த்தருக்குள் நாம் களிகூர முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தியரு கீழே அடிமைகளாக வாழ்ந்தாங்க. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் ரொம்ப துக்கப்பட்டாங்க, ரொம்ப வேதனை அனுபவித்தாங்க. அவர்கள் வாழ்க்கையை, ஜீவனை கசப்பாகிற அளவுக்கு துக்கம் அவர்களை நிறைத்தது. காலையிலிருந்து வேலைக்கு போனாலும் நாளெல்லாம் துக்கம்தான். அந்த வேலையில் ஒரு சந்தோஷம் இல்லை, அவர்களுக்கு வந்த பிழைப்பில் ஒரு சந்தோஷம் கிடையாது. ஏனென்றால் என்னதான் ஊரில் பார்க்கும்போது பட்டணம் கட்டுறாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாலும் அவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா விடுதலை இல்லாத அடிமைகளாக வாழ்ந்தாங்க. அந்த எகிப்தினுடைய ராஜாவினுடைய கையில் யாருமே அவர்களை விடுவிக்க முடியல. அந்த மனிதன் எதை வேணாலும் செய்வான், திடீரென்று ஒரு சட்டம் பிறப்பிப்பான். நீங்கள்லாம் ரொம்ப அதிகமாக பெருகிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் பிறக்கிற அத்தனை ஆண் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, கொன்று என்ன பண்ணணும், நதியில் கொண்டு போடணும். சட்டம் பிறப்பிச்சா சட்டத்தை எல்லாரும் கை கொள்ளணும். வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னு கூட ஒரு சந்தோஷம் பெற முடியாது. அவ்வளவு துக்கத்தில் மக்கள். நடுவில் ஒரு 3 நாள் நாங்கள் பண்டிகை கொண்டாடிட்டு வர்றோம், கன்வென்ஷன் போயிட்டு வர்றோம்னு கேட்டாங்க. நோ, பண்டிகைக்காக ஓய்வு கேட்ட அந்த மக்களுக்கு இன்னும் அதிக வேலை, அதிக பழு, அதிகமான பாரங்களை கொடுத்து ஜீவனை கசப்பாக்கி போட்டான். அவர்களை மிலாற்றினால் அடித்து துன்புறுத்தினாங்க. இந்த பழைய ஏற்பாட்டு யாத்ராகமத்தின் சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே எப்படி நமக்காக வெளிப்படுகிறதுன்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கை பார்வோனை போல நம்மை அடிமையாக்குகிற பிசாசினுடைய பாவத்திற்குள்ள இந்த உலகத்திலே பிசாசு நம்மை அடிமையாக்குகிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவனுக்கு சந்தோஷம் இல்லை, பாவம் செய்கிறவனுக்கு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அடிமைத்தனத்தில் சிக்கிக்கொண்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டத்தை இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே ஒரு வீட்டிலே ஒரு இளைய குமாரன் வாழ்ந்தார். இந்த இளைய குமாரன், வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியிலே பாதியை தனக்கென்று உரிமையா கேட்டு எடுத்துட்டு போனான். ஆனால் அது எப்படி செலவழித்தான் பாருங்க. நீங்க அந்த சம்பவத்தை படிப்பீங்களான்னா, அங்கே மூத்த சகோதரன் தம்பியை பற்றி சொல்லுகிறான். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன், இவ்வளவு செல்வம், இவ்வளவு பணம், இவ்வளவு ஆஸ்தி எல்லாத்தையும் இவன் கையில கிடைக்க பெற்றதை எப்படி செலவழித்தான்னா, எல்லா பாவ பழக்கங்களும் செலவழித்தான், துன்மார்க்கத்தில் செலவழித்தான். இதெல்லாம் செலவழிச்சுட்டு எப்பா சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்டா, நான் சந்தோஷமா இருந்தேன், ஏங்க நான் வீட்டுக்கு திரும்பி வர போறேன். அவனுக்கு நல்லா தெரியும், உங்க அப்பா வீட்டில் அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட சொத்து திருப்பி கிடைக்காது, அவ்வளவுதான். அவனுக்கு கிடைச்ச பங்கு அவன் இழந்துட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், வீட்டுக்கு வந்தான்னா அவனுக்கு சொத்துன்னு ஒன்றும் கிடையாது. அவன் என்ன எதிர்பார்த்து வர்றான்னா, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராய் என்னை ஏற்றுக்கொள்ளும், அந்த நிலையில் தான் வர்றான். ஏங்க, வேலைக்காரனா அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு, வேலைக்காரனா எங்கேயாவது போய் பண்ணி மாதிரி பேச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம்ல. ஏற்கனவே பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தான். அந்த தேசத்தின் குடியானவர்களிடத்துல ஒட்டி கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் அவனுக்கு சரியா ஆகாரம் கொடுக்கல அப்படின்னா வேறு ஒருத்தன் போய் வேலைக்காரனா போய் சேர்ந்துருக்கலாம். ஆனா மகனா இல்லாட்டி கூட பரவாயில்ல, வேலைக்காரனாகிலும் வேலைக்காரனாக என்னை நீங்க சேர்த்துக்கிடுங்க. அப்பாட்ட ஏன் தெரியுமா திரும்ப வந்தான்? பணத்துக்காக வரல, பொருளுக்காக வரல. அவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா, எங்க வீட்டில் வேலைக்காரனை கூட எங்க அப்பா மகனை போல ட்ரீட் பண்ணுவார்.
அவனுக்கு பூர்த்தியான சாப்பாடை எங்க அப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. பொதுவாகவே வேலைக்காரர்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க சொல்லுங்க பாப்போம்? எப்படி சாப்பாடு கொடுப்பாங்க? எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிச்சம் மீதி தான் என்ன பண்ணுவாங்க? வேலைக்காரர்களுக்கு பொதுவாக கொடுப்பாங்க. வீட்டில் நேற்றைக்கு செஞ்சது பழசா போச்சு, ஃப்ரிட்ஜில் இருக்கு, அதை என்ன பண்ணி சூடு பண்ணி சாப்பிடு, இதான் வேலைக்காரர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் சில பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர் எங்களை வாலண்டியராக போட்டு முதல்ல எங்களை என்ன பண்ணீங்க? சாப்பிட வச்சிங்க. சாப்பிட வச்சு நாங்கள் ஃபுல்லாக, அதில் சில பேர் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாம், நாங்கள் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோன்னு சொன்னாங்க. அது எப்போ முடிஞ்சதுன்னு கேட்டால், மதியானம் 12 மணிக்கு வேலை செய்ய வந்த ஆட்கள் 3 மணிக்கு தான் சாப்பிட, அதுக்குள்ளே தலை சுற்றி போச்சு. பாதி பேர் வேலையை விட்டுட்டு நான் சாப்பிட்டு வந்துடுறேன், நிற்க முடியல. ஏன்னா அவங்க சாப்பிடலை. ஏன் எல்லாரையும் வந்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஆகாரத்தை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னா, நீங்கள் யார்? வேலைக்காரன் இல்லை, நீங்கள் எல்லாரும் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. என்னங்க இவ்வளோ அமைதியாக சொல்கிறீங்க? ஒரு மனுஷனே இப்படி யோசிப்பான்னா நம்முடைய தேவன் எப்படி யோசிப்பார் பாருங்க. இந்த பையன் வீட்டுக்கு வர்றான், வந்து நிற்கிறான், அவனுக்கு தெரியும் எங்கள் அப்பா என்னை வேலைக்காரனா ஏற்றுக்கிட்டா போதும். ஆனால் அப்பா கொடுத்த வரவேற்பை பார்த்தீங்கன்னா, போய் கட்டி அணிச்சு முத்தமிட்டு அவன் கையில் ஒரு மகனுக்குரிய மோதிரம், மகனுக்குரிய பாதரட்சை, மகனுக்குரிய அங்கியை கொடுத்து மகனுக்காக கொளுத்த கன்றை அடித்து பெரிய கொண்டாட்டம் பண்ணினார். ஏன் தெரியுமா? இது எல்லாத்துக்கு என்ன அடையாளம்னு கேட்டா, உன்னை மீட்டு கொள்ளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மோசே இந்த மீட்பை குறித்து அறிந்ததுனால தான் வேதம் அவனை குறித்து சொல்கிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். இந்த மனுஷன் 40 வயசு வரைக்கும் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டான். பார்வோனின் அரண்மனையில் பாவ சந்தோஷங்கள் கிடைத்தது, சிற்றின்பங்கள் கிடைத்தது. ஆனால் அவன் என்ன நம்பினான் தெரியுமா? என்ன பார்த்தான் தெரியுமா? இது எல்லா சந்தோஷமும் அனித்தியமானது, அல்லது இது தற்காலிகமானது. இட் இஸ் நாட் பெர்மனன்ட். தீஸ் ஆர் ஆல் ஃப்ளீட்டிங் பிளஷர்ஸ். இது இன்றைக்கு சந்தோஷப்படுத்துகிறது போல இருக்கும், இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறவனை அடிமையாக மாற்றிடும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் சந்தோஷத்தை தேடி ஜனங்கள் அங்கமிங்கும் அலையிறாங்க. நீங்கள் போய் ஒரு வைன் ஷாப்பில் போய் பாருங்க, அங்கே எதுக்கு ஜனங்கள் வரிசையாக நிற்கிறாங்கங்க? இப்போ பாருங்க, புதுசாக சட்டம் வருமா, திட்டம் போட்டிருக்காங்களாம், வீட்டுக்கே வந்துருமா. ஆன்லைனில் ஆப்பில் போட்டால் என்ன கிடச்சிருமா? வீட்டிலே வருமா. வீட்டிலேருந்தே ஸ்டாக் செக் பண்ணிக்கலாமா, எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு பார்க்கலாமா. என்ன உதவி பாருங்க நம்ம ஆளுங்களுக்கு. ஏற்கனவே அவன் குடியில் மூழ்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஸ்டாக் வீட்டிலேருந்து என்ன பண்ணலாம், மீதி பார்க்கலாமா. இவ்வளவு ஸ்டாக்கை பார்த்து இருக்கிற மொத்த பணத்தையும் சம்பளத்தையும் ஒரே ஒருத்தன் குடிச்சு முடிக்கிறான். என்ன நம்பிக்கையில் குடிக்கிறான் சொல்லுங்க பார்ப்போம்? அவனுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? குடிச்சு முடிச்சானா எனக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் குடிச்சவனை போய் கேளுங்க, சந்தோஷமா இருக்கியான்னு. சந்தோஷத்தை தேடி போனவன் அதற்கு அடிமையாக மாறினான். இன்னைக்கு இளம் பிள்ளைகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப அதிகமான ஒரு கேம்பெயின் நடத்துறாங்கல்ல, ட்ரக் ஃப்ரீ கேம்பெயின் நடத்துறாங்க. நோ ட்ரக்ஸ், போதைப் பொருள் வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு மாணவர்கள் நடுவில் பெரிய பெரிய பேரணிகளை நடத்துறாங்க. சின்ன சின்ன வயதில் ட்ரக்ஸில் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடம் போயிருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் கூட்டம் முடிந்த பிறகு ஒரு பையன் வந்து சொல்லுகிறான், சார் நான் காலையில் எழுந்து ட்ரக்கு போடலன்னு எனக்கு லைஃபு வாழ முடியாது, வாயில் மாத்திரை வச்சுக்கிட்டு நாளெல்லாம் என் கிளாஸில் படுத்து தூங்குவேன் என்று சொல்லுகிறான். ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அந்த பையன் கிளாஸ் முடிஞ்ச உடனே அறிக்கை பண்ணுறான், என்னை கடவுள் என்னோட பேசினார் சார், நான் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தான். அவன் சொல்லுகிறான், சார் ராத்திரி குடிக்காமல் நான் படுக்கிறது இல்லைன்னு சொல்கிறான். குடிக்காமல் என்ன வயசுன்னு? 13 வயசு, 8 வயசு, 8வது படிக்கிற பையன், 13 years old சொல்லுகிறான், குடிக்காமல் படுக்கிறது இல்லை. எப்படிப்பா அவனுக்கு குடிக்க கிடைக்கணும்? வீடு எல்லாருமே குடிப்பாங்களாம், அத்தனை பேர் குடிப்பாங்க. இவன் தான் போய் வாங்கிட்டு வர்றது, வாங்கிட்டு வந்து எல்லாரும் குடிச்சு முடிச்சோன்னா மீதி இருக்கிறது இவர் குடிச்சிட்டு இவர் படுத்துக்குவார். 13 வயசு. அவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்றான் 13 வயசுல குடிக்காம எனக்கு தூங்க முடியலன்னு. என்ன அடிமை பாருங்க. அப்போ இந்த சிற்றின்பங்கள் எல்லாம் ஒரு மனுஷனை அட்ராக்ட் பண்ணுது. முன்னால ஒரு முறை ஒரு வைன் ஷாப்புக்கு வெளியில போட்டிருக்கு, ஜாலி வைன்ஸ் ஆவடியிலே இருந்துச்சு. இன்னொரு வைன் ஷாப் இருந்துச்சு, இந்த டாஸ்மாக் வர்றதுக்கு முன்னால தனித்தனியாக வச்சிருந்தாங்க பாருங்க. அப்போ பெரிய ஒரு வைன் ஷாப் இங்கே பக்கத்தில் இருந்தது, அது பேர் ஹெவன் வைன்ஸ். என்ன வைன்ஸா? ஹெவன் வைன்ஸ், பரலோக மதுபானம். அப்படி குடிச்சாங்க. ஹெவன் வைன்ஸ் குடிச்சவனுக்கு ஹெவன் மாதிரி அங்கே இருக்க வாழ்க்கை இல்லை, அடிமையாக மாறுகிறான். ஒரு முறை அந்த பழக்கத்தில் மாட்டினவன்
திரும்ப குடிக்காம வாழ முடியல. அவனுடைய சொத்தை எல்லாம் விற்று, சம்பளத்தை எல்லாம் எல்லாத்தையும் இழந்து, சரீரத்தை இழந்து, அவனுக்கு தெரியுது என் உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் நாசமாகுதுன்னு தெரியுது. ஐயோ எனக்கு பெரிய 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 வியாதிகள் வரப்போதுன்னு தெரியுது. ஆனாலும் குடிக்கிறான். சிகரெட் பேக்கெட்ல என்ன பண்றான், அந்த வாயில எப்படி சிகரெட் ஒரு மனுஷனுக்கு கேன்சரை உண்டு பண்ணும் அப்படின்னு படம் போட்டு காமிக்கிறான். வாயெல்லாம் வெந்து போய் புண்ணான நிலைமையில பேக்கெட்ல என்ன பண்ணுறான், படத்தை போட்டு காட்டுறான். ஆனா நீங்க ஏர்போர்ட்ல போய் பாருங்க, எல்லாம் விமானத்தில் பறக்கிறவங்க, விமானம் பறக்கிறதுக்கு முன்னால் அங்கே ஒரு ரூம் வச்சிருக்காங்க. அந்த ரூம் என்னன்னா ஸ்மோக்கிங் ஜோன். உள்ள உட்காந்து 10 பேர் நின்று புகை அடிக்கிறான். நான் வெளியிலேருந்து பார்ப்பேன், இது என்ன இது, உள்ள என்னமோ பீட்சாவை ஃப்ரை பண்ணுற மாதிரி உள்ள எல்லாம் உட்காந்துருக்கான். ஒருத்தன் ஊத, இன்னொருத்தன் முகர, இவன் ஊத, இவன் இழுக்க, மூக்கு வழியா வாய் வழியா உள்ள போயிட்டு இருக்கு. எவ்வளவு லங்ஸ் அது பாதிக்க போகுது. உள்ள இருக்கவன் சுகமா இருக்க முடியுமா? அதுக்கு எல்லாரும் பார்க்கும்படி கண்ணாடிக்குள்ள போய் உட்கார்றாங்க. விமானத்தில் புகைக்க கூடாது, அதனால ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு முறை என்ன பண்ணிடணும், புகைச்சோட நடுவில் 1 மணி நேரம் டைம் இருக்கு, இறங்குறதுக்குள்ள கடைசியா ஒரு முறை என்ன பண்ணணும், ஊதிரணும். அவ்வளவு தீவிரமா, அவ்வளவு வெறியா இருக்காங்க. அதுக்கு எவ்வளவு பணத்தை செலவழிச்சு போய் உட்கார்றான். இப்படி ஒவ்வொரு சிற்றின்பம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா அது கூப்பிடுது, வா வா உனக்கு சந்தோஷம் கொடுக்குறேன். சந்தோஷத்தை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த சந்தோஷம் சிற்றின்பம் என்பதையும், சின்ன இன்பம், கொஞ்ச நேர இன்பம் என்பதையும், அந்த இன்பமே ஒரு மனுஷனை வாழ்நாள் அடிமையாக மாற்றுகிறது என்பதையும் அவன் உணர்கிறான். மோசே இதை பார்த்தான், கண்ணால பார்த்தான். எகிப்துல முழுவதும் பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிற அனுபவங்கள் அவனுக்கு வந்தானா அதுக்குள்ள போகல. ஏன் போகல அப்படின்னு கேட்டா அவனுக்கு தெரியும், இந்த அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் இதை அனுபவிக்கிறதை விட தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே நல்லது. கர்த்தர் எதிலிருந்து மீட்டுக் கொள்கிறார் என்று சொன்னா, பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை மீட்டுக் கொள்றார், இந்த உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுகிறார். யோபு 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம். யோபு 20:4-5. துன்மார்க்கன், மன்னித்து 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷத்தில் மாத்திரம், ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் நீ அறியாயோ? தெரியலையா உனக்கு? ஒரு நிமிஷம் பா, இது ஒரு நிமிஷம் சந்தோஷம், ரொம்ப குறுகிய சந்தோஷம். ஆர்ப்பாட்டம்லாம் ரொம்ப குறுகினது, காலில் எழுந்தா பேரஞ்ச மாதிரி இருப்ப நீனு. இது கொஞ்ச நேரம் சந்தோஷம். தேவன் கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை இல்லை, இந்த கொஞ்ச நேரம் ஒரு மனுஷனை அடிமையாக்கினாலும் அவனை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தாவீதை பாருங்க, ஒரு நாள் அவன் வீட்டின் உப்பரிக்கையில் சுற்றி கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டில் தன்னுடைய சேவகனாகிய உரியாவின் மனைவி குளித்து கொண்டிருக்கிறத பார்த்தான். அந்த பெண்ணை பார்த்தோன்னா அவள் மேல் ஆசை கொண்டு அவளை இப்படியா அந்த அடையணும்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவளோடு இணைந்தான். அவனுக்கு சந்தோஷம் இருந்தது, அந்த சந்தோஷத்தில் அவளை மீண்டும் மீண்டும் அனுபவித்தான். ஆனால் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்தோஷம் நிலைக்கல. 51ஆம் சங்கீதத்தில் அவன் கதறான், ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ரட்சண்ய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. எப்பா, நீ சந்தோஷம் தேடி தானே போன, இதை தகாத உறவுக்குள்ள நீ போன, உன்னுடைய குடும்ப உறவை தாண்டி எல்லையை தாண்டி போனாயே, உனக்கு சந்தோஷம் கிடைக்கலையா? ஐயோ, அது சந்தோஷம் நினைச்சேன், பின்பு கண்டுபிடிச்சேன் நான் தான் அந்த பாவி, அந்த பாவத்தினால் எனக்கு விடுதலை இல்லாமல் போயிடுச்சு, தேவன் கொடுத்த நித்திய சந்தோஷத்தை இழந்துட்டேன், ரட்சிப்பை இழந்துட்டேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி என்று கேட்டீங்கன்னா, முதல் வழி தேவன் வைத்தது என்ன தெரியுமா? அவருடைய மீட்பை நாம் அனுபவிக்கும் போது, அவருடைய மீட்பை நாம் அனுபவிக்கும் போது எந்த மனுஷனை மீட்டுக்கொள்ள தேவன் வல்லவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இயேசு சொன்ன அருமையான ஒரு உவமை. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு தொலைந்து போனது. 99 ஆடுகளை தொழுவத்தில் வைத்துவிட்டு அன்புள்ள மேய்ப்பன் அந்த ஒரு ஆடை தேடி போய் கண்டுபிடித்து தன் இனத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய விருந்து பண்ணி சந்தோஷம் கொண்டாடினான். நீங்கள் அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு வீட்டு பெண்மணி 10 வெள்ளிக்காசுகளை சேர்த்து வைத்து ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போன உடனே மிகுந்த துக்கமடைந்து வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி தேடி கண்டுபிடித்தார். அந்த ஒரு வெள்ளிப்பணம் கிடைத்த உடனே இனத்தார் எல்லாரையும் அழைத்து, ஐயோ காணாமல் போனதை நான் கண்டுபிடித்து விட்டேன், மீட்டு கொண்டேன் என்று பெரிய சந்தோஷத்தை கொண்டாடினாள். லூக்கா 15ஆம் அதிகாரத்தின் 22 24 வசனங்களை வாசித்தால், 2 பிள்ளைகளை உடைய ஒரு தகப்பன் பிள்ளையை இழந்துட்டு
பிள்ளைக்காய் காத்து நிற்கிறான். அவனை மீட்டு கொண்ட உடனே எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம், பெரிய களி கூறுதல். ஆம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் தேவ தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 4 சங்கீதம் 7 சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை இருதயத்திலே தந்தீர். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் சாப்பிட்ற சந்தோஷத்தை விட, குடிக்கிற சந்தோஷத்தை விட, சேர்க்கிற சந்தோஷத்தை விட, சம்பாதிக்கிற சந்தோஷத்தை விட இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் தேவன் தருகிற மீட்பினால் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. 30 சங்கீதம் 11:12 வாசிப்பீர்களானால், 30 சங்கீதம் 11:12, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஹல்லேலூயா. முன்னால பிசாசு கட்டினான். என்னதுனால கட்டினான்னா சிற்றின்பத்தினால கட்டினான். கட்டி அவனை அடிமையாக உட்கார வச்சிருந்தான். ஆனால் தேவன் இப்போ கட்டுறாராம். எதனாலனா மகிழ்ச்சியின் கயிறுகளால் கட்டுகிறார். அவருடைய சமூகத்தில் வந்து மகிழ பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சினா, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சத்தமா சொல்லுங்க, என்ன மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த காலையில் இந்த உலகம் கொடுக்குற சிற்றின்பத்தில் மகிழ்ச்சி இல்லைங்க. மகிழ்ச்சி கொடுப்பதை போல் அது வரவேற்கும், ஆனால் உள்ளே போய் சிக்கினவனை அடிமையாக்கி விடும். அதான் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் 2 சகோதரர்கள் நல்ல நீச்சல் தெரிந்தவங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றில் தினத்தோறும் நீச்சல் அடிப்பாங்க. அன்றைக்கு அவர் நீச்சல் அடிக்க சென்றிருந்த பொழுது அந்த ஆறு முழுவதும் வெள்ள பெருக்கினால், சமீபத்தில் பெய்த மழையினால் வெள்ள பெருக்கினால் நிறைந்து கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ மூத்த சகோதரன் தம்பியை பார்த்து சொன்னானா, தம்பி இன்னைக்கு நம்ம நீச்சல் அடிக்க வேண்டாம், ரொம்ப தண்ணி வேகமாக போகுது, இன்றைக்கி நம்ம நீச்சல் அடிக்க வேணாம், சும்மா நின்றுட்டு பார்த்துட்டு போயிடலான்னு சொன்னான். ஆனால் 2 பேர் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு அங்கே ஒரு கருப்பு கம்பளி அப்படியே மிதந்து போனது. அப்போ தம்பி சொன்னானா, ஐயோ இந்த மாதிரி கம்பளியெல்லாம் நம்ம வாங்க முடியாது, நான் போய் வேகமாக போய் நீந்திட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அண்ணன் எவ்வளோ சொன்னான், வேண்டாம்ப்பா வேண்டாம் வேண்டாம், நீ போகாத, ரொம்ப ஆபத்தானது, அது போனால் போட்டு விடுன்னு. இவன் கேட்கல, நான் அழகாக போய் நீந்திட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். வேகமாக இவன் போய் உள்ளே குதித்து அந்த கம்பளியை போய் பிடிச்சு திரும்ப நீந்தி வந்தான். ஏன்னா இவங்க சாதாரண ஆட்கள், இப்படிப்பட்ட கம்பளியெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு கம்பளிக்காக போய் எடுக்க வந்தான். கொஞ்ச நேரத்தில் அண்ணன் இங்கேருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்த்தா தம்பியால் திரும்பி நீந்தி வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான், அப்படியே நீந்த முடியாமல் கஷ்டப்படுறான். அப்போ உடனே அண்ணன் கத்துனான் இங்கேருந்து, தம்பி நீ அந்த கம்பளியை விட்டுட்டு நீ வா, நீ பத்திரமா வா, கம்பளியை விட்டுரு. உள்ளேருந்து தம்பி கத்துனான், அண்ணே நான் கம்பளியை விட்டுட்டேன், கம்பளி என்ன விட மாட்டேங்குது, நான் கம்பளியை விட்டுட்டேன், கம்பளி என்ன விட மாட்டேங்குது. அண்ணனுக்கு ஒன்றுமே புரியல, என்னையும் சொல்லுறான், திரும்ப திரும்ப கத்துனான், கம்பளியை விட்டுரு கம்பளியை விட்டுரு, நீ வா நீ வா நீ வா. இவன் கத்திக்கொண்டே இருக்கிறான். தம்பி அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. ஊரில் போய் ஓடி போய் சொன்னான், தம்பி போயிட்டான், தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுச்சு, கம்பளியை பிடிக்க போனான், கம்பளி பிடிச்சிருச்சுன்றான், எனக்கு ஒன்றும் புரியலன்னு. ஊராரெல்லாம் வந்து தேடினாங்க. எல்லாம் தேடி கண்டுபிடிச்ச பிறகு உண்மை வெளியே வந்தது. அவன் பிடித்தது கம்பளி இல்லை, அது ஒரு கருப்பு கரடி. இவன் கம்பளியை வந்து விட்டுட்டான், அது அவனை விடலை, அவனை கொல்லும் வரைக்கும் விடலை. அநேக இப்படி மிதந்து போகிற நிறைய காரியங்களை பார்க்குறாங்க, திரையில தெரிகிற நிறைய காரியங்களை பார்க்குறாங்க, விற்கப்படுகிற நிறைய காரியங்களை பார்க்குறாங்க, இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல வர நிறைய காரியங்களை பார்க்குறாங்க. ஐயோ இதை பிடிச்சிட்டா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இல்லை, ஒருவேளை இப்படி பிடிக்கப்பட்டவர்களா இந்த காலை ஆராதனைக்கு வந்து உட்காந்துருக்கீங்களா? சார் நான் விடுதலை ஆகணும் விரும்புகிறேன் சார், என்னால் முடியலை. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தகப்பனார் இதே மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. சிகரெட் பழக்கத்தில் அடிமையாக மாறி போனாங்க. ஒரு நாளைக்கு 100 சிகரெட் பிடிக்கிற ஒரு பயங்கரமான சிகரெட் பைத்தியமாக மாறினாங்க. எங்கேயும் விடுதலை ஆக்க முடியலை, எங்கிருந்து வழி தெரியலை. கடைசியில் அந்த பழக்கம் அவர்களுக்குள்ள டிப்ரெஷனை கொண்டு வந்து, மன அழுத்தத்தை கொண்டு வந்து, கடைசியில் பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தற்கொலை செய்யறதுக்காக ட்ரெயின் மூளை விழுறதுக்கு நேரத்தை குறித்தார். ஆனால் அந்த நேரத்தில் கோவிந்த சுவாமி என்று சொல்கிற இந்து சகோதரன் அவர் மூலமாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். மரண விளிம்பிலே தேவன் அவரை மீட்டுக் கொண்டார். இன்னைக்கு 60 ஆண்டு கழித்து அவருடைய மகனாக நின்று இன்னைக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். என்னுடைய தகப்பனாரை இயேசு மீட்டுக் கொண்டார். அதே இயேசு கட்டப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ள தேவன் வல்லவர்.
மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிறது நித்திய மகிழ்ச்சி. நீங்க மீட்பு வேணுமா? மீட்பை ருசிச்சு பாருங்க. நிச்சயமா நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்ம கொடுக்கிற மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, களிகூறுதலை அவருடைய மீட்பினால் அனுபவிக்க முடியும். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது நாம் களிகூற முடியும்? தேவனுடைய மீட்பை அனுபவிக்கும் போது கர்த்தருக்குள்ளே களிகூற முடியும். இரண்டாவது, எப்பொழுது களிகூற முடியும்? ஆண்டவர் இந்த புழுவை பார்த்து, பூச்சியை பார்த்து களிகூற என்று சொல்கிறார். எப்பொழுது களிகூற முடியும்? சங்கீதம் 16:11 பாருங்கள். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. எப்பொழுது கர்த்தருக்குள் களிகூற முடியும்? எழுதுங்க. இரண்டாவது, தேவனோடு உறவில் நுழையும் போது கர்த்தருக்குள் நாம் களிகூற முடியும். We can rejoice in the Lord when we enter into his relationship. தேவனோடு உள்ள உறவில் நாம் நுழையும் போது கர்த்தருக்குள் களிகூற முடியும். தேவனோடு உறவில் நுழையும் போது கர்த்தருக்குள் களிகூற முடியும். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்கும் போது இந்த தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். திரும்ப வாசிங்கள் எல்லாரும் சேர்ந்து. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். இந்த தேவன் யார் தெரியுமா? அவரை யாரும் கண்டதில்லை. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ண அவர் அண்டையில யாரும் வர முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, அவருடைய சமூகத்துல தான் நித்திய பேரின்பம். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனுக்கு நமக்கெல்லாம் எப்படி இடம் கிடைத்தது? எப்படி சேர முடிந்தது? ரோமருக்கு எழுதின நிருபம் 5:1 சொல்லுகிறது பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:1 இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2 பாருங்கள். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். எப்படிப்பா இந்த பிரசனத்துக்குள்ள வந்த? சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவனண்டை எப்படி நீ பிரவேசிக்க முடிந்தது? எப்படி அந்த சமூகத்துக்குள்ள உங்களுக்கு போகிறதுக்கு இடம் கிடைத்தது, வழி உண்டானது என்று கேட்டா சொல்லுவாங்க, ஒரே ஒரு வழிதான். என்ன வழி தெரியுமா? இந்த சேரக்கூடாத தேவனிடத்துல சேர பண்ணுகிற வழியாக, மெய்யான வழியாக இயேசு வந்தார். ஹல்லேலூயா. அவர் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாம தேவனுடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும்போது நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, வேதம் நம்முடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நித்திய பேரின்பம் உண்டு. யார் இந்த சமூகத்துக்கு வர முடியும்? யார் தேவனண்டை சேர முடியும்னு கேட்டா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28-29 வாசிப்பீங்களானா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க. யாரெல்லாம் வரலாம்? இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட. யாருக்கு இந்த சமூகம் கிடைக்குதுன்னா, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்குமே, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்குமே. அவரை தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு சமீபமாக இருக்கும்படி பெற்றுக்கொண்ட வேற ஜனம் வேற யாருமே இல்லை. தேவனண்டை சேருகிறதற்கு ஒரே ஒரு வழி இயேசுவே. அந்த இயேசுவின் மார்க்கம் வழியாக நாம் தேவனண்டை சேருவோமானா அந்த பிரசனத்தில் என்ன இருக்கு தெரியுமா? பெரிய சந்தோஷம். அவருடைய சமூகத்தில் பேரின்பம் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை உணர்றீங்க தெரியல. எத்தனை பேர் அதை உணர்றீங்க தெரியல.
நிறைய பேர் சந்தோஷத்தை எங்கெங்கேயோ தேடுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி அங்கே ஓடுறாங்க, சொந்தங்கள் நடுவில் சந்தோஷம் இருக்குன்னு ஓடுறாங்க. இந்த சந்தோஷங்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம். ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுடைய கண்ணு வந்து எங்கே போனால் வாட்ச் மேலே போகும். எனக்கு அடுத்த வேலை இருக்குது, எப்போ கிளம்ப போகிற. சொந்தக்காரங்க வீடுகளை நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக போய் தேடினாலும் விருந்தும் மருந்தும் 3 நாள்னு தமிழில் சொல்லுவாங்க. உள்ளே வரும்போதே கேட்பாங்க, எப்போ கிளம்புறீங்க, எப்போ ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க கேட்பாங்க. சொந்தக்காரர்களிடத்துலையும் நம்ம எப்போ என்ன பண்ண முடியாது, என்றைக்கு தங்கி இருக்க முடியாது. நண்பர்கள் நமக்கு எப்போவுமே நமக்கு புகலிடம் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த இடத்துலையுமே நம்ம போய் நிரந்தரமாக நிற்க முடியாது. ஆனால் நித்திய பேரின்பத்தை எப்பொழுதும் கொடுக்கிற ஒரே ஒரு உண்டான தேவன் மாத்திரமே. அல்லேலூயா. சிலர் வேடிக்கையாக சொல்கிறத கேட்டிருக்கேன். முதல் நாள் விருந்துக்கு போனால் சாம்பார் நல்லா கொல கொலன்னு இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் மீடியமாக இருக்கும், 3வது நாள் ஆனால் என்ன ஆகிடும், சாம்பார் ரசமாக மாறி. நிறைய அனுபவிச்சிருக்கீங்க பொழுது, கரெக்டாக சொல்கிறீங்க. இதோடைய செய்தி என்ன தெரியுமா, உன் காலம் முடிஞ்சு போச்சு கிளம்பு, இதுக்கு மேலே சுடு தண்ணி தான் வரும் இல்லையா, அப்படி தான் கிளம்பு. அப்போது என்ன தான் நீங்கள் நெருங்கினாலும் விரும்பினாலும் பக்கத்தில் இருக்குன்னு நினச்சாலும் மனிதனிடத்தில் நெருங்க 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 நீ கண்டுபிடிப்பீங்க அவர்கள் நம்முடைய புகலிடம் கிடையாது. ஆனால் வேதம் சொல்கிற தேவனுடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள்ளே போய் சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்கு ஒரு முன்மொழி வழிந்தார் பாருங்க. அவர் முன்மொழியா நமக்கு முன்னோடியாக போனார். இரவு முழுவதும் அவர் தேவனோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் ஆண்டவர் சொல்லியப்பா டைம் ஆயிடுச்சுப்பா, ரொம்ப நேரம் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நீ கிளம்புப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்றது இல்லை. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுவான், அந்தி சந்தி மதியம் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, 3 வேளை என்னுடைய கரங்களை உமக்கு நேராக ஏறெடுப்பேன் என்று சொல்லுவான். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணா. ஒரு நாள் ஆகில ஆண்டவர் சொல்ல, இது என்னப்பா டெய்லி வந்துட்டு இருக்க, 3 வேளை வந்து நிற்கிற, வேற வேலை இல்லையா உனக்குன்னு ஆண்டவர் சொல்லலை. ஏன் தெரியுமா, அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம். ஹல்லேலூயா, நித்திய பேரின்பம். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா, உம்மை விட்டு எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே ஆண்டவரே, நாளெல்லாம் உடைய சமூகத்தில் இருப்பான்ப்பா. தாவீது கேதுரு மர வீட்டில் தங்கினான். ஆனால் அவன் எதுக்கு ஆசைப்பட்டான் தெரியுமா, ஆண்டவரே இந்த ஆலயத்தில் தகவலாம் குஞ்செல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கு, கூடு கட்டியிருக்கு. இந்த நம்ம சர்ச்சில் கூட நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் வர்ஷிப்பில் பார்த்தா ஒரு புறா சுற்றிக்கிட்டு இருக்குது பாஸ்டர், நாங்களும் விரட்ட ட்ரை பண்ணுறோம், எப்படியோ பிடிக்க ட்ரை பண்ணுறோம். கடந்த வாரம் சொன்னாங்க என்கிட்ட, அண்ணே மேலேயே கூடு கட்டி குஞ்சு பொறிச்சிருக்கு வேற. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த குரங்கு உள்ளே வரக்கூடாது, இந்த புறாலாம் வரக்கூடாதுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு டோரை போட்டேன். எங்கேருந்து தான் இது நுழைஞ்சதுனே தெரில, இதுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குது தெரில. அப்போ உடனே அந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு தாவீது சொன்னானே, நம்மெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஐயோ எவ்வளோ பிரயாசப்படுறோம், இந்த புறா 7 நாள் அங்கேயே உட்காந்துருக்கு, தேவனுடைய ஆலயமே கூடாரமா. அதை பார்த்த உடனே இவன் சொல்லுகிறான், ஐயோ இந்த புறாவுக்கெல்லாம் இடம் கிடைச்சிருக்கு, இந்த தகவலான் குஞ்சுக்கு உங்களுடைய சமூகத்தில் இடம் கிடைச்சிருக்கு. ஆகாமிய கூடாரத்தில் இருக்கிற 1000 நாட்களை பார்க்கலாம் உங்களுடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரே நாள் நல்லது என்று சொன்னான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் வந்து ஒரு ராஜாவாக போய் கேதுரு மர வீட்டில் தங்குறதை விட ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தின் வாசல்ல ஒரு காவல்காரனாக நின்னா நல்லாயிருக்கும், ஒரு வாட்ச்மேனாக நின்னா நல்லாயிருக்கும் ஆண்டவரே, எப்பொழுது உம்முடைய சமூக பிரசனத்திலே அனுபவித்து என்ஜாய் பண்ணலாமே. ஆண்டவர் சொல்ல, ஏன்ப்பா எந்த நேரமும் முகத்தை காமிச்சினே இருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி பாட்டு பாடிக்கிட்டு எந்த நேரமும் கூப்பாடு போட்டுக்கிட்டு அப்படி ஆண்டவர் சொல்கிறது. நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் முதல் பாட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, 2வது பாட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, 3வது பாட்டில் காது வலிச்சிடும், சில பேருக்கு தலை வலிச்சிடும், ஒன்று அவங்க எழுச்சி போயிடுவாங்க, அல்ல உங்களை எழுச்சி வெளியே போட்டுருவாங்க. இதுதான் வீடு. மனுஷன் வந்து பாட்டெல்லாம் கொஞ்ச நேரம் தான் கேட்பான் இல்லையா, நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் கொஞ்ச நேரம் கேட்பான். சில பேருக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சில பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, பேசி 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 ஆரம்பத்தில் முதல்ல ஒரே சிரிப்பும் ஆனந்தமும் ஆர்ப்பாட்டமாக இருக்கும். அதுக்குமா பேச்சு நிற்கலைன்னா சில பேர் சொல்லுவாங்க, காதே வலிச்சிச்சுங்க, பேசிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இந்த 1 நிமிஷம் காப்பி போட்டு வர்றேன், உள்ளே போய் பெருமூச்சு விடுவாங்க, ஆப்பா நல்ல வேலை கிளம்பி வந்தோண்டாப்பா. திருப்பி இந்த ஏரியா பக்கமே அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரமாட்டாங்க.
காஞ்ச துணியை திரும்ப காய போடுறதுக்கு போறேன்னு, சமைக்கிற வேலைன்னு. ஏன்னா இவன் பேச்சு தாங்க முடியலங்க, தொடர்ந்து பேசிட்டே இருக்கு. இதான் மனுஷன். ஆனால் கர்த்தர்ட்ட போய் ராத்திரியெல்லாம் பேசி பாருங்க, ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்க, ராத்திரியெல்லாம் பாடி பாருங்க, அப்படியே நம்மளை மகிழ பண்ணிடுவாராம். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கு? நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவருங்க, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஒரு முறை நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். உள்ளே போனதே லேட்டு தான், 10 மணிக்கு தான் உள்ளே போனோம். 10 மணிக்கு போய் அவன் ஆர்டர் எடுத்து வந்து கொடுக்குறக்கே 10:30 மணி ஆகிப்போச்சு. நாங்கள் குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து போய் நல்லா கொஞ்ச நேரம் பேசி சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். 10:45 வெயிட்டர் வந்தார். சார், கிச்சன் க்ளோஸ் பண்ண போகிறோம், வேறு ஏதாவது ஆர்டர் வேணுமா? வேறு ஒன்றும் இல்லைப்பா. சரி சரி சார், சந்தோஷமா நான் பேசிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிற ஏசி ஆஃப் பண்ணி விட்டானு, சுற்றி இருக்கிற லைட்டை ஒன்றொன்னா ஆஃப் பண்ணணும். எங்களுக்கு ஒன்றும் புரியலை, நாங்கள் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கோம். அப்புறமா வந்தோம், சார் கடையை மூட போகிறோம், நீங்கள் கிளம்புங்க. பில்லு கட்டின இடத்துலையே இந்த பிரச்சனை. காசை வாங்கிட்டு எவ்வளோ நேரம் நீ உட்காரு? 6.5 மணி நேரம் உட்காரு, 1 மணி நேரம் உட்காந்து எழுந்து போ. நம்முடைய தேவன் யார் தெரியுமாங்க? நித்திய மகிழ்ச்சியை தர்றாருங்க. அப்படியே கூடாரத்தில் நம்மளை கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமாங்க. தேவ பிரசனத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லாருமே உங்களை ஒதுக்கிட்டாங்களா? யாருமே வராதுன்னு சொல்லிட்டாங்களா? வேண்டான்னு சொல்கிறாங்களா? கதவை அடைச்சிட்டாங்களா? உங்களை பார்த்தாலே சலிச்சுக்கிறாங்களா? தேவனிடத்தில் போங்க, அவருடைய சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. அவரிடத்துல சேருகிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எப்பொழுது மகிழ முடியும்? எப்பொழுது களி கூற முடியும்? முதலாவது சொன்னேன், தேவனுடைய மீட்பை அனுபவிக்கும் போது நம்மால் கர்த்தருக்குள் களி கூற முடியும். ரெண்டாவது, தேவனோடு உறவில் நுழையும் போது கர்த்தருக்குள் களி கூற முடியும். மூன்றாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை. அல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னொரு சந்தோஷத்தை பற்றி வாசிக்கிறோம். இந்த சந்தோஷம் எப்படி வருது? எழுதுங்க. தேவன் மேல் நம்பிக்கை கொள்ளும் போது கர்த்தருக்குள் களி கூற முடியும். தேவன் மேல் நம்பிக்கை கொள்ளும் போது, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது, அந்த விசுவாசத்தினால் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கிறது. We can rejoice in the Lord when we engage in His reliance. அவருடைய நம்பகத்தன்மையின் மேல் நாம் உறுதி வைக்கும் போது பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சந்தோஷம். when we engage in His reliance. நம்முடைய தேவன் யார் என்றால் நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். பொதுவாகவே நம்பிக்கைக்குரிய யாராவது ஒருத்தரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனத்தோடு நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். இன்னைக்கு நம்முடைய உலகத்தில் கூட நம்பிக்கைக்குரிய சில பிராண்டடான சில கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டு அப்படின்னோடனே பெற்றோருக்கும் பெரிய சந்தோஷம், என் பிள்ளைக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டு. ஏன்னா அந்த கம்பெனி 40 வருஷமா இருக்கு, அந்த கம்பெனி 50 வருஷமா இருக்கு இல்லையா? அதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம். வேற எங்கே கிடைக்காம இங்கே கிடைச்சிட்டு பெரிய சந்தோஷம். நம்பிக்கைக்குரிய யாராவது ஒருத்தரை பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரே சந்தோஷம். ஐயோ, இவ்வளோ உண்மை உள்ளவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், எனக்கு துரோகம் பண்ணாதவங்க, என்னை கைவிடாதவங்க, என்னை மறக்காதவங்க, என்னை விட்டு விடாமல் இருக்கிறவங்க, அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் சொல்லுவேன், நம்ம எவ்வளவு எதன் மேலே நம்பிக்கை வைத்தாலும் ஒரு நாள் அந்த நம்பிக்கை என்ன செய்யும்? உடைஞ்சு போயிடும். எல்லாமே ஏமாற்றும். நம்ம ஒரு நாள் நம்ம ஏமாந்து போவோம். இந்த உலகத்தினுடைய பெரிய பெரிய கம்பெனி கூட ஒரு நாள் திவாலாக மாறிடும். உறுதியான அஸ்திபாரங்கள் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாமே மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல தான். அதான் வேதம் சொல்லுது, மனிதரை நம்புவது வருதா, பிரபுக்களை நம்புறது வருதா, ரதங்களையும் குதிரைகளை நம்புறது வருதா,
செல்வ பெருக்கின் மேல் நீங்க நம்பிக்கை வைக்கிறது விருதா. எதையுமே நம்புவதற்கு எதுவுமே அஸ்திபாரம் கிடையாது. ஆனா வேதம் சொல்லி கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் அசையாத சீயோன் பர்வதம் போல இருப்பான். கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த வசனம் சொல்லுது, தேவன், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எப்படி இந்த சந்தோஷம் வந்தது தெரியுமா? நம்பகத்தன்மை உள்ள ஒரு தேவனை நான் அடையும் போது. அவரை நம்புங்க, அவர் மேல நம்பிக்கை வைங்க. இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? நித்திய நம்பிக்கை. நித்திய நம்பிக்கை. இந்த உலகத்துல நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். மரித்து போன பிறகு, அவன் காலம் முடிந்த பிறகு, வேலை முடிந்த பிறகு அந்த நம்பிக்கைக்கு அவங்க உத்தரவாதம் இல்லாதவெல்லாம் மாறிடுறாங்க. இப்போ பாருங்க, நம்ம பில்டிங்கை கட்டணும். இந்த பில்டிங் வந்து கட்டுறதுக்கு ஒரு கம்பெனி வந்து யூனிகோர் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் அதை கட்டினாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு முன்னால் ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணோம். நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்குற பேமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சைன் பண்ணுறோம். அந்த கம்பெனி எங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்குறாங்க, டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வேலையை நிறுத்தாமல் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம், இந்த வேலையை முடித்து தருவோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுறாங்க. ஆண்டவர் கிருபையினால வேலை அருமையாக நடந்தது. இந்த வேலை முடிஞ்ச பிறகு டிஎல்பி பீரியட்னு ஒன்று இருக்குது, டேமேஜ் லயபிலிட்டி பீரியட்னு ஒன்று இருக்குது. அது 1 வருஷம். அந்த 1 வருஷத்துக்கு அவங்களுடைய மொத்த வேலைக்கு நாங்கள் கொடுத்தோம் பாருங்க பணம், அதில் 10% பணத்தை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம். 10 நினைக்கிறேன், சரியா தெரியல, 10 20 தெரியல. அந்த 10 20% மொத்த பில்லை பிடிச்சி வைக்கிறோம். எதுக்கு தெரியுமா? பில்டிங் கட்டி முடிச்சுட்டு 1 வருஷத்தில் அவங்க கட்டின பில்டிங்கில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. 1 வருஷம் வரைக்கும் எந்த கிராக் வந்தாலும் சரி, எது உடஞ்சாலும் சரி, எது கெட்டு போனாலும் சரி, அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்கணும். 1 இயர் லயபிலிட்டி பீரியட். அப்போ வந்து அவங்க என்றைக்கு கட்டிடத்தை கட்டி முடிச்சுட்டு எங்கிட்ட பில்டிங்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ அன்னையிலேருந்து 1 இயர் லைபிலிட்டி பீரியட் இருக்குது. அந்த 1 வருஷம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் காசு உங்கள்கிட்ட இருக்கட்டும், நீங்கள் என்ன நம்புங்க, நான் வந்து சரி பண்ணி கொடுப்பேன். நானும் உங்களை நம்புகிறேன். எதுக்கு? எந்த பிரச்சனை இல்லைன்னா அந்த மீதி உள்ள பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு திருப்ப கொடுக்கணும், நம்புகிறேன். ஆனால் 1 வருஷம் முடிஞ்சுது. ஆண்டவர் கிருபையில் எந்த பிரச்சனையும் வரல. நாங்கள் அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கை, அவர்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை அதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க போய் நின்னீங்கன்னா லயபிலிட்டி பீரியட் முடிஞ்சிருச்சு சார். 1 இயர் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எங்க பில்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தான் தப்பா செஞ்சிருப்பீங்க, நீங்க தப்பா பயன்படுத்தியிருப்பீங்க, நீங்க தான் லோடு ஏற்றிருப்பீங்க, நீங்க தான் தவறு பண்ணியிருப்பீங்க, அதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை சம்மந்தம் இல்லைன்னு கை கட்டி அவங்க போயிடுவாங்க. நாங்களும் அவங்களை கேட்க முடியாது, அவங்கள எங்களை என்ன பண்ண முடியாது, இனி எங்களோட போராட முடியாது. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? 1 இயர் லயபிலிட்டிலாம் இல்லை, நித்திய நம்பிக்கையை நம்ம காத்துக்கொள்கிறது. கரம் பிடித்தவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தவே படுத்த. நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? அநித்தியமான நம்பிக்கைகள் மேலாம் உங்க ஆதாரத்தை வைக்காதீங்க. நித்திய தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அவர் நம்பிக்கையில் உண்மை உள்ளவர், விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்கிறவர். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னமோ டாக்குமெண்ட்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, மனுஷனுடைய வார்த்தைகள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஐயோ அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஐயோ சொன்ன வாய் எப்படி மாற்றி சொல்லணும்னு யாருக்குமே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, அது அன்னைக்கு சொன்னங்க, அன்னைக்கு முடிஞ்சது, அன்னைக்கு வசதி இருந்துச்சு, அன்னைக்கு என்னால் முடிஞ்சது, இன்றைக்கெல்லாம் முடியாதுங்க. அன்னைக்கு சொன்னேன், இப்போ எனக்கு மனசு மாறிடுச்சு, அன்றைக்கு சொன்னேன், இப்போ என்னுடைய எண்ணங்கள் மாறி விட்டது, இப்பெல்லாம் முடியாதுன்னு. இதான் மனுஷன். தேவன் யார் தெரியுமா? வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், நம்பிக்கைக்குரிய தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. உண்மை உள்ள தேவன், நம்பிக்கைக்குரிய தேவன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே இயேசுவை.
எப்பொழுது நம்முடைய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும். இன்னைக்கு கர்த்தரை நம்பி பாருங்க, கவலை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடும். ஏன்னா நம்முடைய தேவன் கைவிடாதவர், கைவிடாதவர், கைவிடாதவர்.